பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அப்ப அவருடைய கிருபை என் மேல் எவ்வளவு பெரிதாய் இருந்தது அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்மா. இதை பார்க்கலும் வேற ஒரு எக்ஸாம்பிள் நம்மளால கொடுக்க முடியாதுல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. பிள்ளைகள்ல பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருசு அதுங்க கை இருக்கிற வரைக்கும் இப்படி என்ன பண்ணும், இவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கு. ஏன்னா எவ்வளவு உயரம் அப்படின்ட்டு யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? இன்ஃபினிட்டி இல்லையா? ஆக்சுவலா இன்ஃபினிட்டி. ஏன்னா நம்ம பார்க்கிறதான வானம் ஒன்று, அதை கடந்து அப்படியே வானங்கள் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு தூரம் அப்படின்றது மெஷர் பண்ணவே முடியாததான ஒன்று. அப்ப அவருடைய கிருபை என் மேல் எவ்வளவு பெரிதா இருந்தது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் மெஷர் பண்ண முடியாது. ஹியூமன் டேர்ம்ஸ்ல மெஷர் பண்ண முடியாது. ஹியூமன் டேர்ம்ஸ்ல என்னதான் நான் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கோ அப்படி என்னுடைய தேவனுடைய கிருபை என் மேல காணப்பட்டது அப்படின்றாரு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, என்னுடைய பாவங்களை என்னை விட்டு அவர் விலக்கினார் என்பது உண்மைதான். ஆனா எவ்வளவு தூரமாய் விலக்கினார் அப்படின்றதுக்கும் பாத்தீங்கன்னா, நம்முடைய மனுஷருடைய பாஷையில அவர் பாத்தீங்கன்னா எதை கண்டுபிடிக்கிறார்னா, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அர்த்தம் என்ன? அதாவது கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம்? பூமி உருண்டைய மாத்திரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னா அந்த பூமி அளவுக்கு, இல்ல அப்படியே சுத்தி வந்தா திரும்பவும் அங்க சேர்ந்துடலாம், அப்படித்தானே? ஆனா கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னா அது திரும்பவும் இன்ஃபினிட்டு, அளவிடவே முடியாது. இந்த பக்கம் இது சேரவே சேராது, இந்த பக்கம் போனா இது சேரவே சேராது. யூனிவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பாட்டு என்ன பண்ணும், போய்கிட்டே இருக்கும், அது திரும்பவும் சேர போறதே கிடையாது. அப்ப நம்முடைய பாவங்களை அவர் எப்படி விலக்கினார், எவ்வளவு தூரமாய் விலக்கினார் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. உனக்கு புரியுற பாஷையில சொல்றேன். கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவர் என்னுடைய பாவத்தை விலக்கினார், நம்முடைய பாவத்தை விலக்கினார் அப்படின்ட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. சரி, யாருக்கெல்லாம் இதை செய்தார்? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதை யாருக்கெல்லாம் இவர் செய்தார் என்பதுதான் விசேஷ செய்தியே அதிலே காணப்படுகிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கு. என் மேல அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? என்னிடத்துல அவர் என்னதான் எதிர்பார்த்தார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு பயப்படுகிறதான பயத்தை எதிர்பார்த்தார். ஏன் பயப்படுகிற பயம் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஒரு மனுஷனுக்கு தான் செய்ததான் பாவி என்கிற உணர்வு வரும்போது என்ன வரணும்? பயம் வரணும்ல. அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினா ஒரு மனுஷனுக்கு இருதயத்துல அவரை குறித்த பயம் வேணும், நியாய தீர்ப்பை குறித்தான பயம் வேணும். அப்ப பயம் என்று அந்த இடத்துல சொல்லும் போது அவருக்கு என்னை உண்டாக்கின தேவனுக்கு விரோதமாக தானே ஆதி தகப்பன் பாவம் செய்து இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன், என்னுடைய ஆத்மா ஒடுக்கப்பட்டதாய் காணப்படுகிறதே, இப்படியே இருந்தால் ஒரு நாள் அழிந்து விடுமே. ஆனால் இந்த தேவன் என் மேலே வைத்துதான கருணையினாலே இரக்கத்தினாலே அவர் இப்படிப்பட்டதான காரியத்தை எனக்கு செய்திருக்கிறார் என்றதுல என்னதான் எதிர்பார்த்தார்? அவருக்கு பயப்படுற மனுஷனா நான் வாழணும். அப்ப அவருடைய கிருபை நம்ம மேல் அவ்வளவு பெரிதாய் தங்குவதற்கும், நம்முடைய பாவங்கள் அவ்வளவு தூரமாய் விலக்கப்படுவதற்கும், ரட்சிப்பு உண்டாவதற்கும், கழுகை போல சமானமாய் திரும்ப வாழ வயது உண்டாகிறதற்கும், அதாவது உயிர்த்தெழுதலிலே முதல் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாய் எழும்புவதற்கும் கர்த்தர் இந்த ஜனத்திடத்துல எதிர்பார்த்த காரியம் அவருக்கு பயப்படுகிற பயம், அவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம். ஒருத்தருக்கு அவருடைய வார்த்தைக்கு பயப்படணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? அவர் மேல நம்பிக்கை வைக்கணும்ல. இப்ப அவர் பேசி இருக்கிறார், வழிகளை உணர்த்தி இருக்கிறார், ரட்சிப்பை குறித்து பேசி இருக்கிறார், நியாய தீர்ப்பை குறித்து பேசி இருக்கிறார். அப்ப இதெல்லாம் நான் நம்பினாதான் அவர் மேல பயமே எனக்கு வரும். கரெக்டா? அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு மேல எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நான் தேவன் மேல பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அவருக்கு பயந்தவர்களுக்கு என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற ஜனங்களுக்கு என்று சொல்லி அர்த்தம்.